ஏலக்காய் கொடுங்க. என்ன கேட்டீங்க? ஏலக்காய். எனக்கு 7 அக்காலாம் இல்ல, ஒரு அக்கா தான் இருக்காங்க. அப்படி குடுக்கறதா இருந்தா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு நல்ல பையனுக்கு தான் கொடுப்பேன். போடு. என்ன பண்ற? ஏலக்காய் கேட்டாங்க, அதான் பாக்கெட்ல வேணுமா லூஸ்ல வேணுமான்னு கேட்டேன். லூசு 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 லூசுன்னு கேட்டீங்க. அதான். போய் எடுத்துருவா போ. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் கொஞ்சம் சினிமா பைத்தியம். இந்தாங்க போ வேலைய பாரு. அண்ணே, இந்த கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இந்த கடையை ஒரு 20 வருஷமா வச்சிருக்கேன். எதுக்கு கேக்குற? சும்மா தானே கேட்டேன். அண்ணே, நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? மாசம் ஒரு 30,000 ரூபாய் வரும்டா. ஓ, 30,000 தானா? சரிண்ணே. எதுக்கு இதெல்லாம் கேட்ட? இல்லண்ணே, என்னை ஹீரோ வச்சு உங்களை படம் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். உங்க படமே இங்க ஓடாம இருக்கு, அதான் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேனே. வாய் கொழுப்புடா உனக்கு. கடைக்கு ஓனர் என்னமோ நான் தான், ஆனா நீ தான் ஜாலியா இருக்க. எங்க இந்த ஷாலினி? ஷாலினி எங்கடி இருக்க? இவனுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா குடுறி. ஒண்ணு திங்கிறா இல்ல பேசுறான். போடா போடா. இதுல ஒரு 12, இதுல ஒரு கண்ணா. சொல்லுங்கக்கா. ஒரு டைடு பாக்கெட் வேணும். மாமா போய் எடுத்துட்டு வா மாமா. இரு நான் போறேன். இருடி. இந்த அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. ஒவ்வொரு வாட்டி நம்ம கடைக்கு வரும்போது ஏதாச்சும் ஒரு பொருளை லவுட்டிட்டு போயிடும். ஐயோ என்ன சொல்ற? பேசாம கடையில சாமான இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றவா? வேணாம், நீ இங்கேயே இரு. நீ அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தனா நான் போயிட்டு ஜாமான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு வா, நான் அவங்கள கண்ணெடுக்காம பாத்துட்டே இருக்கேன். என்ன பொருள் வேணும்னு சொன்னீங்கக்கா? டைடு பாக்கெட். டைடு பாக்கெட் போய் எடுத்துட்டு வரேன். நீதான் தம்பியோட சம்சாரம் மாமா? ஆமா ஆமா. ஒரு 1/2 கிலோ பொட்டுக்கடலை வேணும் மாமா. 1/2 கிலோ பொட்டுக்கடலை வேணுமா? எடுத்துட்டு வரேன். 1/2 கிலோ பொட்டுக்கடலை, டைடு பாக்கெட். இந்தா. எவ்வளோ? சரியா போச்சு. சரியா போச்சா? இது கடையோடது. கையேடு வந்து வரும் போங்க. சூப்பர் டி ஓனர் அம்மா. தேங்க்யூ மாமா. இதுல நானு 5 டப்பா தானே வச்சேன். இல்ல மாமா 4 தான் இருக்கு. காலையில அடிக்க வச்சு எனக்கு தெரியாது. இதுல 5 தான் இருந்துச்சு, இப்ப 4 இருக்கு. ஐயோ அப்ப அந்த 1 பானோக்கா ஆட்டே போட்டா. மேரிகோல்டு, பொட்டுக்கல்ல, மில்க் பிக்கிஸ், பாமாயில் 150 ரூபா வச்சுக்கா. இந்தாப்பா, இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் கேரி பேக்ல போட்டு கொடுப்பா. அக்கா, கவர்மெண்ட் கேரி பேக்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு. ஒரு மஞ்சள் பை எடுத்து வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? ஏப்பா, நான் 150 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கேன். ஒரு கேரி பேக் போட்டு கொடுத்தா நீ குறைஞ்சு போயிடுவியா? இப்ப கேரி பேக்ல போட்டு கொடுத்தா போட்டு கொடு, அப்படி இல்லையா என் காசு கொடு, நான் பக்கத்து கடையில போய் வாங்கிக்கிறேன். அக்கா, எனக்கு கேரி பேக் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கேரி பேக் மக்கறதுக்கு 100 வருஷம் ஆகும். அப்படியே அதை கொளுத்துனாலும் காத்து தான் மாசுபடும். நம்மளால ஒரு கேரி பேக்க உருவாக்க தான் முடியும், அழிக்க முடியாது. நான் ஒரே ஒரு கேரி பேக் வாங்குறதுனால இந்த உலகமே அழிஞ்சிட போதா? அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னா ஏன் கவர்மெண்ட் இந்த கவரை விக்குது? அக்கா, விதண்டாவாத பேசினா பேசிக்கிட்டே தாக்கா இருக்கணும். இப்படியே உங்கள மாதிரியே எல்லாரும் பேசினா யார் தாக்கா திருந்துவாங்க சொல்லுங்க? சரி, அதை விடுங்க. இந்த பிளாஸ்டிக் பையால உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாக்கலாம். இனிமேலாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. நான் போயிட்டு கேரி பேக் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. கண்ணா, ஒரு நிமிஷம் இருப்பா. என் வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் போய் மஞ்சள் பை எடுத்துட்டு வந்து எடுத்துக்கிறேன். சூப்பர்க்கா, போய் எடுத்துட்டு வாங்க போங்க. இதே மாதிரி எல்லாரும் திருந்திட்டா நல்லா தான் இருக்கும்.